ஏஎல்பி எக்ஸாமில் இந்த மாதிரி ஒர்க் பவர் எனர்ஜி டாப்பிக்லேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனால் நிறைய பேர் கொஸ்டினை பார்த்து நிறைய கால்குலேஷனாக இருக்குமோன்னு பயந்து விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்படி போகாமல் எப்படி இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க. A trolley of mass 80 kg is moved 400 cm by applying a force of 1600 Newton. Then how much force will have to be applied to move the trolley 250 cm while the value of the work done is the same? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 80 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு தள்ளுவண்டி 1600 நியூட்டன் விசை செயல்படுத்தப்பட்டு 400 சென்டிமீட்டர் தூரம் நகர்த்தப்படுகிறது. செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு மாறாமல் அந்த தள்ளுவண்டியை 250 சென்டிமீட்டர் தூரம் நகர்த்துவதற்கு எவ்வளவு விசை செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ட்ராலி இருக்கான். நான் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு ட்ராலின்னு எடுத்துக்கிறேன். இந்த ட்ராலி என்ன பண்ணுறாங்க, இது 80 கிலோ இருக்குது. என்ன பண்ணுறாங்க, 400 சென்டிமீட்டர் வந்து மூவ் பண்ணுறாங்களாம். நான் இப்படி தள்ளி என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன். அப்போ அது 400 சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்கு. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, 1500 நியூட்டன் கொடுக்குறேன்னா. அப்புறம் தென் ஹவு மச் ஃபோர்ஸ் வில் ஹவ் டு பி அப்ளைட். அப்புறம் இதே ஆப்ஜெக்ட் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இங்கே கொடுத்ததை விட்டுட்டேன். இப்போ வேற ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்படி நான் கொடுக்கும்போது 250 சென்டிமீட்டர் மூவ் ஆகுதான். அப்படின்னா இங்கே நான் பண்ண வேலையும் இங்கே நான் பண்ண வேலையும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஒர்க் டன் இஸ் த சேம். அப்போது W1ன்னு எடுத்துக்கோங்க, இது W2ன்னு எடுத்துக்கலாம், ஒர்க் 2ன்னு எடுத்துக்கலாம். ஒர்க் 1 இஸ் ஈக்குவல் டு ஒர்க் 2. இதானா உங்களுக்கு சொல்கிறது. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கோட ஃபார்முலா பாருங்கள். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது ஒர்க் 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போது ஃபோர்ஸ் 1 இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் 1. ஃபோர்ஸ் 1ன்றது உங்களுக்கு என்ன, 1600 நியூட்டன். இந்த இடத்துல காஸ்ட் பற்றி பேசல, அதனால காஸ்ட் நம்ம எடுக்கல. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அது எவ்வளோ மூவ்மெண்ட் ஆயிருக்கு, 400 சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்கு. 400. இப்போது ஒர்க் 2 எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸு தெரியாது, F2. டிஸ்பிளேஸ்மெண்ட் அது 250 சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த ஒர்க் 1 ஒர்க் 2வும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஈக்குவலாக இருக்கும், இந்த 1600 × 400 மல்டிபிள் பண்ணுறதும் F2 × 250 மல்டிபிள் பண்ணுறதும் ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன பண்ணும், ஒர்க் 1 ஒர்க் 2வும் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த 1600 × 400 இஸ் ஈக்குவல் டு F2 × 250 அப்படின்னு கிடச்சிரும். கரெக்டுங்களா. இப்போ ஜஸ்ட் நீங்கள் இந்த 250 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணிடும், ஆன்சர் கிடச்சிரும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 5 25, 8 × 5 40. திரும்ப 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 5 15, பேலன்ஸ் ஒரு 1, 2 × 5 10, ஒரு 0, 32 × 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 5 6ன்னு இருக்கும். பேலன்ஸ் ஒரு 0 இருக்குது, 0 போட்டாச்சு. இதான் உங்களுக்கு F2. இவ்வளோ நியூட்டன் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்துருப்பீங்க. எனக்கு நியூட்டனில் கேட்கல, கிலோ நியூட்டனில் தான் கேட்டிருக்காங்க. 1 கிலோ நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1000 நியூட்டன். எனக்கு தேவை வந்து 2560 நியூட்டனுக்கு தேவை. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 1000 2 சைடும் டிவைட் பண்ணிட்டேன்னா ஒரு சைடு 1000 கேன்சல் ஆகிடும், இன்னொரு சைடு வந்து 1000 மட்டும் இருக்கும். எனக்கு 1 நியூட்டன் இந்த சைடு இருக்குது. எனக்கு 2560 நியூட்டனுக்கு தேவை. அப்போ நான் 2560வால் 2 சைடும் மல்டிபிள் பண்ணுறேன்னா ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து 2 டிஜிட் பாயிண்ட் தள்ளி போகணும், 1 2. அப்போ உங்களுக்கு 2.56 கிலோ நியூட்டன் கிடைக்கும். 2.56ன்றது ஆப்ஷன் A B C எதுலேயுமே இல்லை. ஸோ நன் ஆஃப் திஸ் என்ற ஆப்ஷன் டிஏ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கான்செப்ஷுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா யோசிங்க. நம்ம வந்து 1600 நியூட்டன் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த 1600 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது என்ன ஆகுதான், 400 சென்டிமீட்டர் மூவ் ஆகுதான். இங்கே இப்போ நம்ம பண்ண வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 250 சென்டிமீட்டர் தான் மூவ் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு வேலை சமமாகணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 150 சென்டிமீட்டர் எனக்கு மூவ்மெண்ட்டு தேவை கிடையாது இந்த இடத்துல ஒர்க் 2ல்.
அப்போ அந்த 150 சென்டிமீட்டருக்கான வேல்யூவை நம்ம என்ன பண்ணிடணும், ஃபோர்ஸ் கொடுக்குறதுல தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாதான் ஒர்க் டன் என்ன ஆகும், ஈக்குவலாக இருக்கும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ என்ன ஆகணும், 1500 விட கொஞ்சம் அதிகமாகணும். அது அதிகமானாதான் உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது சேம் வேல்யூ வரும். ஏன்னா ஒரு சைடு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ குறையுது, அப்படின்னா இன்னொரு சைடு வேல்யூவை அதிகப்படுத்தினா தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு இதை மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும் ஒர்க்குக்கு. கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A 0.5 kg ball is released from the top of the building of height 20 meter. Find the kinetic energy of the ball just before it hits the ground. Assume g is equal to 10 meter by second square. 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடத்தின் உச்சியிலிருந்து 0.5 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு பந்து விடுவிக்கப்படுகிறது. பந்து தரையை தொடுவதற்கு சற்று முன்பு அதன் இயக்க ஆற்றலை கண்டறியவும். ஜியோடது 10 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 20 மீட்டர் ஹைட்ல இது 20 மீட்டர் ஒரு பந்து இருக்கு. அதோட வெயிட் என்ன சொல்றாங்கன்னா 0.5 கிலோகிராம். ஓகே, நோட் பண்ணியாச்சு. வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்கேருந்து என்ன பண்றாங்களா, ரிலீஸ் பண்றாங்களா அந்த பாலை. இங்கேருந்து அந்த பால் என்ன ஆகுது, அப்படியே கீழே வருது. அப்படி வருது அப்படின்னா from the top of the building at the height 20 meter find the kinetic energy of the ball just before it reaches the. இந்த இடத்துக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல போய் டச் பண்றதுக்கு முன்னாடி அதோட கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும், இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் அழிவின்மை விதி, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சரி, நமக்கு இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுது, நம்மளால ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகையான ஆற்றலை இன்னொரு வகையான ஆற்றலை மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நிறைய விதத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நீர்மின் நிலையம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் மூலமாக, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட், அப்புறம் விண்டு, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது அதில் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகி உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். அந்த கைனடிக் எனர்ஜி மேலேருந்து அப்படியே தண்ணி கீழே விழுகும்போது கீழே உங்களுக்கு டேமுக்கு கீழே டர்பைன் வச்சுருப்பாங்க. டர்பைனை ரொட்டேட் பண்ண வச்சு உங்களுக்கு என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஜஸ்ட்டு வாட்டரோட ஃப்ளோவை யூஸ் பண்ணி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் விண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று மூலமாக என்ன பண்ணுறோம், விண்ட் பவர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஃபேனோட பிளேட்ஸை சுத்த வச்சு அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த இடத்துல அந்த காற்று எலக்ட்ரிசிட்டியாக மாறி இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணல, ஒரு காற்றை உருவாக்கவும் இல்லை, அதை அழிக்கவும் இல்லை. அது வந்து என்ன பண்ணுறீங்க, காற்றை எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டாக மாற்றிருக்கீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சொல்லுது. இதை ஏன் இங்கே சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பந்து இங்கே மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும், ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலையாற்றல் இருந்திருக்கும். அந்த நிலையாற்றல் தான் வந்து உங்களுக்கு இது அப்படியே கீழே ஒரு 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே நீங்கள் கீழே ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அங்கே இருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி 100% ஃபுல்லாக கைனடிக் எனர்ஜியாக மாறி இருக்கும். அதை தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது, ஆற்றல் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகையான ஆற்றலாக மட்டும்தான் மாற்ற முடியும்னு சொல்லுது. இப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறி இருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் இப்போ பின்னாடியிலேருந்து யோசிக்கணும். இப்போ கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ அப்படின்றது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட 100% தானே. அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கைனடிக் எனர்ஜின்றது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூக்கு சமம் அப்படின்றதுனால mgh போடுவோமா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா. அப்படி இல்லைன்னாலும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஹைட்டை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ எதை பற்றி பேசியிருப்பாங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி தான் பேசியிருப்பாங்க. கான்செப்சுவலாக புரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட். மாஸோட வேல்யூ 0.5 kg, 0.5. ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்து சொல்லிட்டாங்க, 10 போட்டாச்சு. ஹைட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு 20, அப்போ 20யும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு.
ஒரு 0 ரிமூவ் பண்ணிவிட்டு பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி எடுத்துகிட்டு வந்து 5ன்னு எடுத்துக்கலாம். 5 × 20 100. பொட்டன்ஷியல் எனர்ஜி 100 ஜூல்ஸ்னு கிடச்சிருக்கு. அப்போது ஆப்ஷன் பியில் 100 ஜூல்ஸ் இருக்குது. நான் ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A ratio of kinetic energy of two objects of same mass is 25:36. Then find the ratio of their linear velocities. ஒரே நிறையுள்ள இரண்டு பொருட்களின் இயக்க ஆற்றல்களின் விகிதம் 25:36 எனில் அவற்றின் நேர்கோட்டு திசைவேகங்களின் விகிதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, கைனட்டிக் எனர்ஜி 1:2 கைனட்டிக் எனர்ஜி 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? 25/36 இருக்கு. 25:36. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து அவங்க என்ன கேட்குறாங்க? V1/V2 எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 12 mv². இந்த இடத்துல நோட் பண்ணீங்க அப்படின்னா சேம் மாஸ், ரெண்டுத்துக்கும் ஒரே மாஸ் வேல்யூ தான் இருக்குது. அப்படின்னா இங்கேயும் நான் எம்னு தான் எடுக்கணும், கீழே நான் எம்னு தான் எடுக்கணும் கைனட்டிக் எனர்ஜி 2க்கும். ஆனால் வின்றது வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். v1² டிவைடட் பை 12 mv2² எடுத்துக்கலாமா? இப்போ இந்த 1/2 1/2 கேன்சல் ஆகிடும், எம்மு கேன்சல் ஆகிடும். அப்போது v1² டிவைடட் பை v2² இஸ் ஈக்குவல் டு 25/36 அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா? இந்த 25 அப்படின்றத நான் என்னென்னு எடுக்கலாம்? 5² எடுக்கலாம். 36ன்றது 6² எடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? மொத்தமாக ஒரு ரூட் எடுக்கலாமா? லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடு ரூட் எடுக்கிறீங்க. அப்படின்னும் போது இந்த சைடு v1² × 1/2ன்னு இந்த ரூட் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே 2 கேன்சல் ஆகிட்டு எனக்கு v1 மட்டும் இங்கே கிடைக்கும். டிவைடட் பை v2க்கும் அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு ஒரு 1/2 போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். கீழே v2ன்னு வந்துடும். இந்த இடத்துல 5² இருக்குது. அதே மாதிரி 5² பண்ணுங்கள். 5² × √2 எடுத்துகிட்டு 1/2 போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். ஜஸ்ட் 5 மட்டும் இருக்கும். அதே மாதிரி 6க்கு போட்டிங்கன்னா 6² × இந்த ரூட் எடுத்துட்டிங்கன்னா 1/2 போடணும். 2 கேன்சல் ஆகிடும். 5/6ன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு v1/v2 அப்படின்றது 5:6ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து நமக்கு அப்போ ரேஷியோ என்னது? v1:v2 இஸ் ஈக்குவல் டு 5:6 அப்படின்னு போட்டுக்கலாமா? இப்போ நமக்கு 5:6ன்றது நமக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A freely falling body takes 4 seconds to reach the ground. 1 second after release, the percentage of its potential energy that is still retained is. தடையின்றி விழும் ஒரு பொருள் தரையை அடைய 4 வினாடிகள் ஆகும். விடுவிக்கப்பட்ட ஒரு வினாடிக்கு பிறகு அதனிடம் இன்னும் தக்க வைக்கப்பட்டுள்ள நிலையாற்றலின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். இந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா v² is equal to u² + 2as அப்படின்ற ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒர்க் எனர்ஜி ஐடியா, அந்த ஒர்க் எனர்ஜி தியரம் யூஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதுவுமே கூட நான் உங்களுக்கு எப்படி அந்த ஈக்குவேஷன் வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஒர்க் எனர்ஜி அப்படின்றது என்னது? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம்? சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி தான் ஒர்க் டன்னு எடுத்திருப்போம். ஓகே, ஒர்க் டனுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அது என்னது? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டு ஃபார்முலாவில் சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி, இந்த கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு போட்டிங்கன்னா 12 mv² போடுவீங்க. இப்போ நம்ம சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி போடணும். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருந்திருக்கும், அது 12 m. u1ன்றது இனிஷியலு, v1ன்றது உங்களுக்கு ஃபைனல்னு எடுத்துக்கிறேன். அப்போது எனக்கு கைனெட்டிக் எனர்ஜி போடும்போது என்ன பண்ணுவீங்க? ஒரு சில இடத்துல வந்து ஃபைனல் போடுவீங்க, v1 - u1 போடுவீங்க. ஒரு சில இடத்துல u1 - u1 போடுவீங்க. அது எப்பப்போ போடுவோம் அப்படின்றதும் நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு எடுத்துருக்கணும். v1² - 1/2 m v u1². இப்போ இப்படி இருக்கா? இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 1/2 m காமனாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன்னா எனக்கு v1² - u1² கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்க்குறேன், ஒர்க்குக்கு இருக்குது. ஒர்க்குக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த எஃப்எஸ்ஸை போட்டுக்கலாமா? இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? லெஃப்ட் சைடில் f × sன்னு கிடைக்கும். ரைட் சைடில் 1/2 m v² - u²ன்னு இருக்குது. இப்போ எஃபோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் mன்னு போட்டுக்கலாம்.
இப்போ நான் இந்த சைடு MA அப்புறம் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் S இருக்கு. 1/2 M V² மைனஸ் U² இருக்கும். இப்போ இந்த 2 வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா? M வந்து கீழே டிவிஷன் எடுத்துகிட்டு வந்துடலாம். MAS into 2 divided by M is equal to V² minus U² இருக்கு. இப்போ இந்த M கேன்சல் ஆகிடும். 2AS is equal to V² minus U² இருக்கு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா V² is equal to இந்த U² வந்து மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் ஆயிடும். அப்போ உங்களுக்கு 2AS plus U² is equal to V² கிடைக்கும். இப்படி தான் வந்து இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். ஏன் இப்போ இந்த டெரிவேஷன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு இந்த நிலைய ஆற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? mgh. அப்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அதோட மாஸையும் ஹைட்டையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். கரெக்டுங்களா? அப்போ உயரம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அங்கே அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். ஒரு பொருள் மேலேருந்து விழும்போது கடந்த தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா S is equal to 1/2 GAT² எடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலி ஃபாலிங் பாடி டேக்ஸ் 4 seconds to reach the ground, 1 second after leaves the button. ஓகே, இப்போ வந்து ஒரு ஹைட்டில் என்ன இருக்கும், அந்த ஒரு பாடி இருந்திருக்கும். நான் வந்து இதில் ஒரு பந்துன்னு எடுத்துக்கிறேன், பால் எடுத்துக்கலாம். அப்போ இனிஷியலாக அதோட வெலாசிட்டி என்னவாக இருந்திருக்கும்? யூன்றது உங்களுக்கு 0வாக இருந்திருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு இருக்க இந்த V² is equal to U² plus 2ASன்ற ஃபார்முலாவில் யூக்கு பதிலாக நீங்கள் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இனிஷியலாக அது 0 மீட்டர்/செகண்டில் தான் அதோட வெலாசிட்டி இருந்திருக்கும். ஸோ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2AS is equal to U² வேல்யூ 0, அதனால் விட்டுட்டேன், V² அப்படின்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு V² is equal to 2GSன்னு கிடச்சிருக்கா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்சலரேஷன்றது என்ன உங்களுக்கு ஸ்பீடில் வந்திருக்கும்? அந்த கிராவிட்டியோட ஸ்பீடில் தான் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். கிராவிட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? G தான் போடணும். ஏக்கு பதிலாக இப்போ நம்ம Gன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா வந்து உங்களுக்கு 9.8 மீட்டர்/செகண்டில் தான் அந்த கிராவிட்டியில் வெலாசிட்டி போயிருக்கும். ஸோ V² is equal to ஏக்கு பதிலாக நான் Gன்னு போட்டுக்கிறேன். 2GS is equal to V² அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேசிக் ஈக்குவேஷன் இருக்குது. ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சலரேஷன் இன்டூ டைம்ன்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி டாப்பிக்கில் பார்ப்பீங்க. அந்த டாபிக் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணல, நான் நெக்ஸ்ட் டாபிக் அதான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். அப்போதைக்கு இதை இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுலேயும் நீங்கள் யூக்கு 0ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா இனிஷியலாக வந்து உங்களுக்கு 0 மீட்டர்/செகண்டில் தான் இருக்கும். அப்போ V is equal to AT அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏன்றது என்ன? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் உங்களுக்கு கிராவிட்டியை பொறுத்து இருக்கிறதுனால GT அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்கு பதிலாக GT அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த GT எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 2GS is equal to GT the whole square அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணும் கிடைக்கும். அப்போது is equal to G² T² ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் 2GT அப்படின்னு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த GTயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா 2GS இருக்குது. GS 2 is equal to ஒரு Gக்கு ஒரு G கேன்சல், S வேண்டாம், S மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். S is equal to இந்த 2வையும் Gயையும் மட்டும் எடுத்துருவாங்க. G² T² divided by 2G. அப்போ ஒரு Gக்கு ஒரு G கேன்சல் ஆகிடும். மேலே உங்களுக்கு என்ன இருக்குது, பேலன்ஸ் 1/2 GT² அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ கிடச்சிருக்கு. இப்படி தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கும், இந்த S is equal to 1/2 GT² அப்படின்ற ஃபார்முலா உங்களுக்கு வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பால் இந்த இடத்துலேருந்து விழுகுது அப்படின்னும் போது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ டெரிவ் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த உயரம் 4 செகண்டில் தரைக்கு வருது, 4 செகண்டில் கிரவுண்டுக்கு வந்துடுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றதான் அது
கடந்த ஹைட்டு மூவ்மெண்ட் ஆன தூரத்தை தான் எஸ்ன்னு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அது மூவ்மெண்ட் ஆனது தான் இந்த இடத்துல ஹைட் மூவ்மெண்ட். அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஹச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணிக்கிறேன், எஸ் இஸ் ஈக்குவல் டு ½ GT². எஸ்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல ஹச், அதுதான் வந்து உங்களுக்கு கடந்த தூரம், அதனால ஹச்ன்னு போட்டாச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, 1/2 G டைம் பீரியட் 4 செகண்ட் ஆகுது. அப்போது 4² போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 1/2 G 4 × 4 16 கிடைக்கும். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 8Gன்னு உங்களுக்கு இப்போ ஹச்சோட வேல்யூ கிடச்சிருக்கும். இப்போ விழுந்த செகண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிங்க. அப்போது H is equal to 1/2 G டைம் பீரியடு 1, அப்போ 1² is equal to 1/2 வேல்யூ 0.5, 1² வேல்யூ 1 தான் மல்டிபிள் பண்ணாலும், ஸோ 0.5 G அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு செகண்டில் அந்த பொருள் மேலே இருந்து 0.5 G டிஸ்டன்ஸு கீழே வந்துருச்சு. அப்போது தரைக்கு மேலே இப்போ அது எந்த உயரத்தில் இருந்திருக்கும், கரண்ட் ஹைட்டு, இப்போ இருக்கக்கூடிய ஹைட்டு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஹைட்டு மைனஸ் அது ஃபாலான டிஸ்டன்ஸ், ஃபாலிங் ஹைட்னு வச்சுக்கலாம். இதை உங்களுக்கு டயக்ராம் பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டலாக இருந்த ஹைட்டு, இந்த ஹைட்டு சரிங்களா. இங்கேருந்து அது என்ன பண்ணுது, இந்த டோட்டல் ஹைட் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம், 8Gன்னு கண்டுபிடிச்சோம். இப்போது 8G அப்படின்றது இருக்கட்டும். ஒரு செகண்டில் வந்து அது என்ன பண்ணியிருக்கு, இங்கேருந்து இப்படி விழுந்த டிஸ்டன்ஸு இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்திருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிங்க, 0.5Gன்னு கண்டுபிடிச்சிங்க. அப்போ நான் இந்த இடத்துல 0.5G அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். எவ்வளோ தூரம் மொத்தமாக விழுந்திருக்கு இப்போ தற்போதைய உயரம்ன்றது. அப்போ 8Gலேருந்து இந்த 0.5Gயை மைனஸ் பண்ணிட்டீங்க, டோட்டல்லேருந்து இந்த இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதுதான் இங்கே இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். அப்போது 8G - 0.5G போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7.5G அப்படின்னு உங்களுக்கு கரண்ட் ஹைட்டு கிடைக்கும். இப்போது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 100% ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும். அது என்ன பண்ணியிருக்கோம், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபால் ஆகிருந்திருக்கும், விழுந்திருக்கும். அப்படின்னும் போது சம் பர்சன்டேஜ் வேல்யூ அது இழந்திருக்கும். இப்போ அவங்க கேட்குறது எவ்வளவுக்கு ரிட்டைன் பண்ணியிருக்கு, திரும்ப வச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அதை என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். எதையோ யூஸ் பண்ணி இல்லை கையை வச்சு நானே ஸ்டாப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல அப்படியே நிற்கும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் அது ஒரு எனர்ஜியை லாஸ் பண்ணிடுச்சு, பேலன்ஸ் அது சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சுருக்கும். இப்போ வேணா ஓகேங்களா. அப்போ அது என்ன பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றதான் உங்களுக்கு தட் இஸ் ஸ்டில் ரிட்டைன்டு, எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது அதோட ஹைட்டை பேஸ் பண்ணி என்ன இருக்கும். அப்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு நான் என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா அது எவ்வளோ பர்சன்டேஜில் இருந்திருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ இருக்குது பாருங்கள், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு இப்போ இருக்கக்கூடிய ஹைட் எவ்வளவு, 7.5Gயில் இருக்குது. டோட்டல் ஹைட் எவ்வளவு, 8G. இப்போது ஜியும் கேன்சல் பண்ணிடலாம், இன்ட்டு 100. ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இன்ட்டு 10 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 750/8ன்னு கிடைக்கும். இப்போ 750/8 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 93.75%. அது இன்னும் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கும். அப்போ அது லாஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 இங்கிட்டு வந்துடும், போட்டிங்கன்னா 94. அப்போது 6.25% இது வந்து அது என்ன பண்ணியிருக்கு, லாஸ் பண்ணியிருக்கு. 93.75ன்றது ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த மாஸ் ஆஃப் அ பாடி இஸ் quadrupled and its speed is quadrupled, then how much times will the final kinetic energy of the body be its initial kinetic energy? ஒரு பொருளின் நிறை 4 மடங்காகவும் அதன் தொடக்க நிறை 4 மடங்காகவும் ஆக்கப்பட்டால் அப்பொருளின் இறுதி இயக்க ஆற்றலானது அதன் ஆரம்ப இயக்க ஆற்றலை போல் எத்தனை மடங்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜின்னு 2 கைனடிக் எனர்ஜி பற்றி பேசுகிறாங்க. இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, ½ mv² அப்படின்னு இருந்திருக்கும்.
எம்மோட வேல்யூ எம்னு இருக்கும், வெலாசிட்டியோட வேல்யூ வீன்னு இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் மாஸையும் வெலாசிட்டியோட வேல்யூ மாற்றிட்டு எனக்கு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சி சொல்லுப்பான்னு கேட்குறாங்க. சரி ஓகே கொடுங்கன்னு சொல்லி நம்மளுக்கும் கேட்டாச்சு. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, மாஸ் ஆஃப் அ பாடி என்ன சொல்கிறாங்கன்னா குவாட்ரபிள்ன்றது உங்களுக்கு 4 டைம்ஸ் ஆகுதுன்றாங்க. அப்போ எம்மா இருந்தது உங்களுக்கு 4m ஆயிருக்கு. அதே மாதிரி வெலாசிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பீடு இஸ் குவாட்ரபிள். அதே வெலாசிட்டியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க 4 டைம்ஸ் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கணும், இது இனிஷியலாக இருந்தது, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபைனலாக இருந்தது போட்டுக்கிறேன். கைனடிக் எனர்ஜி ஃபைனல் ஈக்குவல் டு ஹாஃப் எம்முக்கு பதிலாக 4m போடணும், விக்கு பதிலாக 4v போடணும். அப்போது v ஸ்கொயர் 4v த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். 1/2 4m 4 ஸ்கொயர் 16 v ஸ்கொயர் ஓகே அப்படியே போட்டாச்சா. இப்போது இது கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு ஃபைனல். மேலே வந்து உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி இனிஷியல் இருக்குது. இப்போ கைனடிக் எனர்ஜி இனிஷியல் ஈக்குவல் டு என்ன வரும், இது ஒரு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு டிவிஷனில் எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 mv ஸ்கொயர்னு இருக்குது டிவைடட் பை இப்படி இருக்கா. இப்போ இதில் இந்த 1/2 கேன்சல் ஆகிடும், எம்மும் கேன்சல் ஆகிடும், v ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு மேலே வந்து 1 மட்டும் இருக்குது, கீழே 4 × 16 அப்படின்னு இருக்குது. இது கைனடிக் எனர்ஜி இனிஷியலாக இருந்தது, அப்போது 1 இருந்தது. இப்போ கைனடிக் எனர்ஜி ஃபைனல் 16 × 4 உங்களுக்கு என்ன வரும் 64 வரும். அப்போது எனக்கு 1/64ன்னு ஆகும். 1 இருந்தது 64 ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் மேபி தப்பாக இருக்கலாம், ஆனால் இது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 64 தான். ஸோ 64ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A stone of mass 1 kg is observed falling down in front of a window 2 meter height. The speed of the stone at the top of the window was 4 meter per second, while reaching from the upper end of the window to the lower end, its kinetic energy be increased by. 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு கல் 2 மீட்டர் உயரமுள்ள ஒரு ஜன்னலுக்கு முன்னால் கீழே விழுவது காணப்படுகிறது. ஜன்னலின் உச்சியில் கல்லின் வேகம் 4 மீட்டர் பை வினாடியாக இருந்தது. ஜன்னலின் மேல் முனையிலிருந்து கீழ் முனையை அடையும் போது அதன் இயக்க ஆற்றல் எவ்வளவால் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஜன்னல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஜன்னலை போட்டுக்கிட்டேன் சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு ஜன்னல் இருக்குது. இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஒரு சன்ரைஸ் மலையிலேருந்து சன் இதாகிறத பார்த்துட்ருக்கோம். இங்கே நான் ஏ நீங்கள் பி 2 பேரும் இந்த சைட்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்துட்ருக்கோம் ஜன்னலை. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதான், ஒரு கல் மேலேருந்து அப்படியே எவனோ தூக்கி போடுறான் மாடி மேலேருந்து. அந்த கல் அப்படியே வரும்போது இங்கே வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஓகேங்களா. அந்த கல்லோட வெயிட்டு உங்களுக்கு 1 கிலோன்னு சொல்லிட்டாங்க. அப்சர்வ்டு ஃபாலிங் டவுன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விண்டோ 2 மீட்டர் ஹைட். இந்த விண்டோ வந்து உங்களுக்கு 2 மீட்டர் ஹைட் இருக்குது. வேற என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த ஸ்டோன் அட் த டாப் ஆஃப் த விண்டோ வாஸ். இப்போ இந்த இடத்துக்கு அந்த ஸ்டோன் கல் வரும்போது அது வந்து 4 மீட்டர் பை செகண்ட்ன்ற ஸ்பீடில் இருக்கான். இப்போது இந்த இடத்துல 4 மீட்டர் பை செகண்ட்னா என்ன இருக்கும், ஒரு செகண்டுக்கு 4 மீட்ரு மூவ் ஆயிருக்கும். இப்போ இங்கே ஒரு 4 மீட்டர் மூவ் ஆயிருக்கும், இங்கே ஒரு 4 மீட்டர் மூவ் ஆயிருக்கும். இந்த மாதிரி வந்து என்ன இருக்குது, இங்கே ரீச் ஆயிருக்கு. இப்போ ரீச் ஆனதுக்கு அப்புறம் while reaching from the upper end of the window to the lower end, its kinetic energy be increased by. இங்கேருந்து அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும் அப்படியே வரும். இப்போ நமக்கு முன்னாடியே இந்த கல் என்ன பண்ணணும், ஜன்னலுக்கு வெளியில் இப்படி விழுந்து போயிட்டுருக்கும். அப்படின்னா இங்கே விழுந்து இது வரைக்கும் அப்படி கீழே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி என்னன்னு எனக்கு கேட்குறாங்க. இதான கொஸ்டின் நமக்கு. இப்போது இங்கே ஒர்க் எனர்ஜி தியரம் படி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் கீழே விழும்போது அதோட இயக்க ஆற்றல் ஏன் அதிகமாகுது, ஏன்னா புவியீர்ப்பு விசை கிராவிட்டி அது மேலே ஒரு ஒர்க்கை பண்ணுது. ஷார்ட்கட் லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகரிக்கக்கூடிய இயக்க ஆற்றல் வந்து இன்க்ரீஸ்ட் கைனட்டிக் எனர்ஜி உங்களுக்கு செய்யப்பட்ட ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த இடத்துல செய்யப்பட்ட வேலை அப்படின்றது என்ன, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு உங்களுக்கு ஒரு இங்கே இருக்கும்போது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடச்சிருக்கும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிலேருந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100%லேருந்து என்ன இருக்கும், அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த இடம் வரைக்கும் வரும்போது ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம், அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆயிருக்கும்.
நான் வந்து இது வந்து கிரவுண்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதுக்கு அப்புறமும் கூட அது கிரவுண்ட் இல்லாமல் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் அவங்க கேட்குறது வந்து எனக்கு இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு இதையே நான் கிரவுண்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து இது வரைக்கும் உள்ளது இவ்வளோ ஹைட்டில் இருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட தான் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் உங்களுக்கு 100%லேருந்து கீழே விழும்போது கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மூலமாக என்ன இருக்கும், மாறி இருக்கும். அப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ அதனால என்ன பண்ணுறோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், mgh. இப்போ மாஸோட வேல்யூ என்ன, 1 kgன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 போட்டாச்சு. கிராவிட்டிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 9.8 மீட்டர் பர் செகண்ட் போடுவீங்க. 9.8 போட்டுட்டேன். ஹைட் வந்து 2 மீட்டர். ஸோ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்போ 9.8 × 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 19.6ன்னு கிடைக்கும். எனர்ஜியோட யூனிட் ஜூலு போட்டாச்சு. இப்போ 19.6 ஜூல்ன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், பின்வருவற்றுள் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஆப்ஷன் ஏவை பாருங்கள். பீசோ எலக்ட்ரிக் கன்வெர்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி இன்டு ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ், அதாவது இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜியை உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அது ஹீட்டாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தப்பு. ஜெனரேட்டர்ஸ் கன்வெர்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜெனரேட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் எனர்ஜியை தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். இங்கே அப்படியே உங்களுக்கு திருப்பி மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஜெனரேட்டர்ஸ்க்கு. உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது மோட்டர். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பியும் தப்பு. அதனால் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பியும் எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் சி பார்க்குறேன். மைக்ரோஃபோன் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு சவுண்ட் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரோஃபோன் நம்ம பேசும்போது அந்த சவுண்ட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றும். எலக்ட்ரிக்கல் சிக்னலை சவுண்டாக மாற்றுறதுக்கு பேர் லவுட் ஸ்பீக்கர். அப்போது இதுவும் நமக்கு தப்பு. கொடுத்துருக்க 3 ஆப்ஷனுமே தப்பு. அப்போது இதில் எதுவுமே கரெக்ட் கிடையாது. அதனால் நன் ஆஃப் திஸ் ஆப்ஷன் டின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A particle of mass m1 is moving with a velocity v1 and another particle of m2 is moving with a velocity v2. Both of them have same momentum but kinetic energies are different, e1 and e2 respectively. If the mass 1 greater than mass 2 then டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. m1 நிறை கொண்ட ஒரு துகள் v1 திசைவேகத்துடனும் m2 நிறை கொண்ட மற்றொரு துகள் v2 திசைவேகத்துடனும் நகர்கின்றன. அவை இரண்டுக்கும் ஒரே உந்தம் உள்ளது. ஆனால் அவற்றின் இயக்க ஆற்றல்கள் முறையே e1 மற்றும் e2 ஆகும். m1ஓட மாசு அதிகம், m2ஓட மாசு கம்மி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் அப்படின்னு கேட்குறாங்க உங்கள்கிட்ட. இந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு கான்செப்சுவலாக பார்க்குறதுக்கு நமக்கு முன்னாடி தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா p² டிவைடட் பை 2m அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இது எப்படி வந்துச்சுன்றதையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸில் கவர் பண்ணிருக்கேன். அது வேணும்னு நினச்சிங்கன்னா அதை போய் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜின்றது கைனட்டிக் லெஃப்ட் சைடு இருக்குது. பீன்றது வந்து உங்களுக்கு மொமெண்டம். நெக்ஸ்ட்டு எம்ன்றது உங்களுக்கு மாஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜிஸ் வந்து e1 e2 மாசு m1 m2 பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க. மொமெண்டம் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, both of them have same momentum. மொமெண்டமோட வேல்யூ இப்போ வந்து கைனட்டிக் எனர்ஜி 1 அவங்க e1 e2ன்னு எடுக்கிறாங்க. e1 e2 கைனட்டிக் எனர்ஜி 1 அதை e1ன்னு போட்டுக்கிறாங்க. ஈக்குவல் டு p². இது நான் வந்து p1 p2ன்னு எடுக்கல, ஏன்னா சேம் மொமெண்டம். பியோட வேல்யூ சேம்னு சொல்லியாச்சு. p² டிவைடட் பை 2m அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைனட்டிக் எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்போது மாஸ் அதிகமாகுதுன்னா உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜி கம்மியாகும். மாஸ் கம்மியாகுது அப்படின்னா உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகும். ஓகேங்களா. இதே கான்செப்டில் இங்கே யோசிங்க. மாஸ் 1ஓட வேல்யூ அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ எனக்கு என்ன ஆகுது, m1ஓட வேல்யூ அதிகம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ 1ஓட வேல்யூ கம்மியாக இருக்கும்.
2ஓட வேல்யூ என்னன்னு சொல்கிறாங்க, கம்மியாக இருக்குன்றாங்க. இப்போ M2ஓட வேல்யூ, மாஸ் 2ஓட வேல்யூ கம்மியாக இருக்குன்னா எனக்கு கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போது கைனடிக் எனர்ஜி 2ஓட வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போது கைனடிக் எனர்ஜி 1க்கு வேல்யூ கம்மி, கைனடிக் எனர்ஜி 2க்கு வேல்யூ அதிகம். அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த சைடு வேல்யூ அதிகமாகும், இந்த சைடு வேல்யூ இதை விட கம்மியாக இருக்கும்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போது கைனடிக் எனர்ஜி 1 லெஸ் தென் கைனடிக் எனர்ஜி 2 அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஆவரேஜ் ஹார்ஸ் பவர் developed by a man of 80 kg while climbing a ladder which is inclined in the vertical direction by 6 meter in 10 seconds. 80 கிலோகிராம் எடை கொண்ட ஒருவர் செங்குத்து திசையில் 6 மீட்டர் சாய்ந்திருக்கும் ஒரு ஏணியில் 10 வினாடியில் ஏறும்போது அவரால் உருவாக்கப்படும் சராசரி குதிரை திறன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்னது, ஹார்ஸ் பவர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல பவர் கண்டுபிடிக்கலாம். பவர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது ஹார்ஸ் பவருக்கு சேஞ்ச் பண்ணுவோம். பவரோட ஃபார்முலா என்ன, பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இப்போ இந்த இடத்துல அவர் பண்ண வேலை என்ன, ஒரு லேடர் இருக்குது, முதல்ல அந்த மேன் இருக்கார், அந்த மேனோட வெயிட்டு 80 கிலோ, ஒரு லேடர் ஒரு ஏணி இருக்குது, வெர்டிகல் இப்படி ஒரு வெர்டிகல் டைரக்ஷனில் ஒரு செவுரு இருக்குது, நான் வால் இருக்குன்னு வச்சுக்கிறேன். இந்த வாலில் வந்து அந்த ஏணி சாஞ்சிருக்கான் வெர்டிகல் டைரக்ஷனில். அதில் அவர் என்ன பண்ணுறாரு, கிளிம் பண்ணுறாரு. அப்படி ஏறும்போது விச் இஸ் வெர்டிகல் டைரக்ஷன் பை 6 மீட்டர் இன் 10 செகண்ட். 6 மீட்டர் சாஞ்சிருக்கு அந்த ஏணி. ஒரு ஏணியில் 10 வினாடிகள் ஏறும். 10 செகண்டில் அவர் என்ன பண்ணுறாரு, ஏறுறாரு. அப்படின்னா இந்த சைடில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து அவர் ஏறினதுக்கப்புறம் இந்த இடத்துல அவருக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஹைட்டை பற்றி பேசியிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒர்க்குன்றது இந்த இடத்துல அவர் செஞ்ச பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் அவருக்கு பண்ண வேலை. அப்போ எனக்கு இந்த இடத்துல நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சி அதை இந்த ஒர்க்கில் சப்ஸ்டியூட் பண்ணணும். mgh மாஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 80 கிலோ. ஜியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 10ன்னு எடுத்துக்கலாம். 9.8ன்னு போடுவோம். இந்த இதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், 10ன்னே வச்சுக்குவோம், கால்குலேஷன் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஹைட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லிருக்காங்க, 6 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்து நான் கொண்டு போய் பவரில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பவர் இஸ் ஈக்குவல் டு 80 × 10 × 6 டிவைடட் பை டைம். டைம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 10 செகண்டில் ஏறுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ 10ன்னு போட்டாச்சு. அப்போ இந்த 10ஐயும் இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 8 × 6 480ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஒரு 0 இருக்குது. அப்போ 480 வாட்டுன்னு நமக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க எனக்கு வந்து நீ ஹார்ஸ் பவரில் சொல்லு, எனக்கு வாட்டில் வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 1 HP அப்படின்றது என்னன்னு தெரியும், 746 வாட்டுன்னு தெரியும். எனக்கு தேவை அப்போது 480 வாட்டுக்கு எவ்வளோ ஹார்ஸ் பவர் வேணும்னு தேவை. அப்போ நான் ரெண்டு சைடும் 746 டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இங்கே 1 இங்கே 746ன்னு வந்துடும். 1 வாட்டுக்கு கிடச்சிரும். எனக்கு 1 வாட்டுக்கு வேண்டாம், எனக்கு 480 வாட்டுக்கு வேணும். அப்போ நான் மல்டிபிள் டு 480 ரெண்டு சைடும் பண்ணுறேன். 480 டிவைடட் பை 746 அப்படின்னு எனக்கு லெஃப்ட் சைடு ஹெச்பியில் கிடைக்கும். இப்போது 480 டிவைடட் பை 746 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.6ன்னு கிடைக்கும். 0.6 HP அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, 480 வாட்டுக்கு கண்டுபிடிச்சிடுவீங்க. 0.6 HP அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேர்சன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.